எதிர்பார்க்காத நேரத்தில் எதிர்பார்த்ததை கொடுக்குறவர் தான் நம்ம முருகப்பெருமான். கந்தசுவாமி திருப்போரூர் கோவிலுக்கு தான் நேற்று திடீர்னு எதிர்பார்க்கவே இல்லை, கிளம்பி போயாச்சு. ஒரு 8 o'clock போல் தான் நாங்கள் வந்து போயிருந்தோம். நட சாத்துற டைம்ன்றதால வேகமாக உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பேர் தான் இருந்திருப்பாங்க, நிறைய கூட்டம் இல்லை. அவங்கெல்லாம் வந்து உட்காந்துருந்தாங்க. நாங்கள் போயிட்டு மூலவரை பார்க்குறதுக்காக உள்ளே பூந்து போயிட்டோம். எப்பா எவ்வளோ சூப்பரான தரிசனம் தெரியுமா! அவ்வளோ நேரம் வந்து பொறுமையாக, ஏன்னா லாஸ்ட்டுன்றதுனால கூட்டம் அதிகமாக இல்லை, ரொம்ப பொறுமையாக நிம்மதியாக சுவாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வெளியில் வந்து கோவில் சுற்றி வந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கோபுரத்து மேலே இருக்கக்கூடிய வேல் வந்து அப்பா அவ்வளோ அழகாக வந்து காட்சி அளிச்சது. அப்போ நிறைய பேர் பேசியிருந்தாங்க, இப்போ வந்து பாலாபிஷேகம்லாம் நடக்கும், சுவாமி வந்து பள்ளியறைக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி பாலாபிஷேகம்லாம் நடந்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து க்ளோஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நாமளும் வந்து அதில் அட்டன் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து சீக்கிரமாக உள்ளே போயிட்டு இடத்த பிடிச்சிட்டு ஃபஸ்ட்லி சாமிக்கு எதிர்க்கவே வந்து நான் வந்து உட்காந்துட்டேன். ரொம்ப வந்து சூப்பராக ஒரு 20 நிமிஷம் கிட்ட பூஜை பண்ணாங்க. பாலாபிஷேகம்லாம் நிறைய நேரம் பண்ணாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நிம்மதியாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து நான் வந்து இந்த விஷயம்லாம் பார்க்குறேன். இது வந்து நான் முருகர் பெருமானை பார்த்தது கிடையாது, பெருமாளுக்கு நான் பார்த்துருக்கேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வெளில வரும்போது பார்த்திங்கன்னா சுவாமி வந்து பள்ளியறைக்கு கூப்பிட்டு போகும்போது வெளியில் வந்து டோலோஸில் வந்து நம்ம முருகர் பெருமான் வள்ளி தேவியனை கூட்டிகிட்டு 3 ரவுண்ட் வராங்க. எல்லாமே ஊதி சுவாமிக்கு ஆரத்தி எடுத்து சுவாமியை பள்ளியறைக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே தொட்டிலில் போட்டு தாலாட்டம் எல்லாமே பாடினாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு நாங்கள் எல்லாம் வெளியில் வந்துட்டோம் பிரசாதம் வாங்கி.